ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. இப்போ இந்த ரோஸ் கலர், பிளாக் கலர் இந்த 2 ஒயரையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு அருங்கோணம் கூட போட போகிறோம். அதுக்கு பாருங்க, நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன். ரோஸில் வந்து 12 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிளாக்கில் வந்து 7 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலரை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எப்பயும் போல் ஃபஸ்ட் லைன் வந்து மேலே கீழே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்தது நான் ரோஸ் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். 2 ஒயர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பிளாக் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த கூட வந்து எனக்கு சரியாக புரியல, பொறுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுங்கன்னு. அதனால் இப்போ நான் வந்து போட்டு காட்டுறேன். அதுக்கு அடுத்தது 2 ரோஸ் கலர் சேர்க்கணும். அப்புறம் பிளாக். இதே போல் நம்ம வந்து மாற்றி மாற்றி நான் சேர்த்து முடிச்சிட்டேன் பாருங்கள். இதான் ஃபஸ்ட் லைனு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரே தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதே போல் நம்ம வந்து சைடில் விட்டுறணும். விட்டுட்டு நம்ம லாஸ்ட் வரலும் போட்டு மறுபடியும் அதே அளவு ஒயர் விட்டு கட் பண்ணிடணும். இப்போ இது லாஸ்ட் வரலும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கடுத்தது பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே போல் சைடில் விட்டுட்டு இப்போ பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு அதே போல் லாஸ்ட் வரலும் போட்டுறணும். இப்போ பாருங்கள், இதை போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது மேலேயும் வந்து ஒரு பிளாக் லைன் போட்டாச்சு, கீழேயும் வந்து ஒரு பிளாக் லைன் போட்டுட்டேன். அதுக்கடுத்தது ரோஸ் கலர் ரன்னிங்கில் 2 லைன் போடணும். மேலே 2 லைன் போடணும், கீழே 2 லைன் போடணும். இப்போ நான் உங்களுக்கு அடி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நடுவில் வந்து 2 ரோஸ் கலரு, அதுக்கடுத்தது அது பிளாக் கலரு, அதுக்கடுத்தது 2 ரோஸ் கலர் இது போல் போட்டிருக்கேன். இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது நம்ம வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இந்த கூடைக்கு நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு தான் போட போகிறோம். அதனால் நம்ம இந்த ஓரத்துலேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ இந்த துண்டு ஒயரை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகிடணும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு லைன் மட்டும் நம்ம போட்டு முடிக்கணும். நான் உங்களுக்கு சுற்றி போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ ஒரு லைன் சுற்றி போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த 2 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? ரோஸ் கலரில் அந்த 2 ஒயரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரே கலராக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற 2 ஒயருங்களை சேர்த்து ஒரு நாட் போட்டு வரணும். இப்போ இதே போல் நான் ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு ரவுண்டு வந்து சுற்றி போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்தது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொரு நாட்லேயும் வந்து நமக்கு 2 ஒயர் இருக்கும் இல்லைங்களா? அந்த 2 ஒயரில் வந்து இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு போட்டு வரணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும், அந்த துண்டு ஒயரை. அதுக்கு அடுத்தது பக்கத்தில் அப்படியே போட்டு போகணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இது போல் தான் இருக்கும். இப்போது 4 நாட்டு மேலே வருது பார்த்தீங்களா? அந்த 4 நாட்டை வந்து 2 2ஆ மறுபடியும் பிரித்து போடணும். இப்போ அந்த ரன்னிங் ஒயர் இருக்கு பாருங்கள், அதை கட் பண்ண தேவையில்ல. அதை அப்படியே பின்பக்கமாக வச்சுட்டு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க 2 நாட்டை சேர்த்து போடணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வந்து அடுத்த லைனுக்கு வந்துடும். இப்போ இதே போல் நான் வந்து உங்களுக்கு சுற்றி போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த பின்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாட் போட்டு முடிச்சாச்சு. இதே போல் நம்ம வந்து ஒவ்வொரு முடிச்சிலையும் 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரை சேர்த்து நம்ம வந்து ஃபுல்லாக போட வேண்டியது தான். இதே போல் நான் இந்த லைன் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 2 ஒயர் எடுத்துக்கணும். 4 ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா? அதில் நடுவில் இருக்க 2 ஒயரில் எடுத்து ஒரு நாட் போடணும். கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு நேரா இந்த நாட்டுக்கு நேரா வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு நாட்டை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்து சேர்த்து போட வேண்டியது தான். 2 2ஆ சேர்த்து போடணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஸ்டார் டிசைன் வந்திருக்கும். இப்போ இதே போல் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் காட்ட போகிறேன். இதே தான் திருப்பி திருப்பி போடணும். ஒரு முறை வந்து 2 ஒயரை சேர்த்து போடணும். அடுத்தது ஒரு முறை ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். இப்போ இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும் இல்லைங்களா? அந்த 2 ஒயர்லேயும் நம்ம வந்து இப்போ அப்படியே நம்ம வந்து சுற்றி நாட் போட்டு போக வேண்டியது தான். இப்போ இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம கீழே வந்து எப்படி போட்டோமோ அதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி போடணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார் போட்டு காமிச்சிருக்கிறேன்.
இதே போல் நமக்கு வந்து இன்னும் 2 ஸ்டார் வரும். மொத்தம் 3 ஸ்டார் வரும். நான் உங்களுக்கு ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒயர் இருக்கு. இப்ப நம்ம ஒரு லைன் வந்து மடிச்சு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுறணும். இப்ப நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்ப ஒயர் மொத்தமும் சொருகியாச்சு. எல்லா ஒயரையும் உள்ளுக்குள்ள கட் பண்ணியாச்சு. இப்ப எல்லா சைட்லயும் இதே போல தான் நமக்கு வந்து ஸ்டார் பேட்டர்ன் வரும். பாருங்க கூடையினுடைய அடிபாகம். இந்த மெஷர்மென்ட்ல போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்